மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. நீ ராஜா சார் வேணும்னு கேட்குற, ஆனால் அவர் வந்து கதையை ஓகேன்னு சொன்னாதான் இந்த படம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டேன். காலைல ஒரு 6:30 மணி இருக்கும். ராஜா சார் வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டு நீ கதையை நல்லபடியாக ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு காரில் விட்டு அவரே வந்துட்டார். சார் ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வராரு. வந்தாலே நான் பார்த்தா நான் எந்திரிச்சு சொன்னேன், ஓ ரவி சொன்ன டேரக்டரா நீ? சரி உட்கார் அப்படின்னாரு. உட்காந்தேன். எவ்வளோ நேரம் நீ கதை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னேன். 2.5 மணி நேரம் ஆகுமா? இல்லை நான் போய் ஆகணும், தங்கரபச்சன் படத்தோட பூஜை, அதனால எனக்கு எவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறியா சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ஏன்னா ராஜா சார் ஃபர்ஸ்ட்டு, ரவி சார் வேற வந்து இவர் வந்து ஓகே சொன்னாதான் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டுல நான் அப்படியே யோசிக்கிறேன். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். நானும் என் தம்பி கால்படாத இடமே கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து கச்சேரிக்காக அங்கே வருவோம். வந்தால் கச்சேரி வந்து பார்ட்டி ஆஃபீஸில் தான் படுத்துப்போம். தூத்துக்குடியில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் தான் படுத்துப்போம். கச்சேரி முடிச்சு போகும்போது கருவாடு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த கருவாடு தூக்கிட்டு அப்படியே போவோம். எங்கள் அண்ணன் வந்து மூத்தவர் வந்து பாவலர் வந்து எப்படி தான் பிளான் பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக ஒரு நாள் இங்கே இருப்போம், அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருப்போம். இப்போ நான் அடுத்த நாள் இருப்போம் மதுரையில் இருப்போம். இப்படியே பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீதியிலலாம் காமிச்சாரு. சாயந்தரம் மட்டும் பீச்சில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுமாதிரி பீச்சில் போயிட்டு அவர் மறுபடியும் கொஞ்சம் அப்படி பீச்சில் சைலண்ட் வந்தார். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தார். அதுதான். நீங்க எப்படி முதல் படம் பண்ணீங்க? மனசெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்து? சொல்லாமலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் துலாமணத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எழில் பாதியில் அந்த படம் சொல்லாமலே பாதி முடியும் போது இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் என்னால் முழுக்க துலாமணத்தில் போய் ஒர்க் பண்ண முடியல சூரிச் படல. அப்பப்போ நான் போவேன் ஷூட்டிங்கு, அவரோட போய் விளையாண்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பேன். சொல்லாமலே முடியுது. இவர் வந்து துலாமணம் ஷூட்டிங் முடிச்சு சொல்லாமலையும் ஹிட் ஆச்சு. துலாமணம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ எழில் வந்து அடுத்த படம் பெண்ணின் மனை தொட்டுன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எழில், பிரபுதேவா, விவேக் இவங்களாம் ரோஜா கமெண்ட்ஸ் அங்கே பண்ணாங்க. அந்த படத்தை நான் போய் கோ டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன். அதில் நானும் கருப்பல் நேப்பன் எல்லாரும் நாங்கள் அதெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த வெறும் தாசா நீங்கள் லாடுல பக்கு தாசான்னு அது வந்து நான் சொன்ன அது என்னோட ட்ராக், நான் சொன்ன காமெடி தான் அது. அது சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஃபயர் ஆகிடும் பின்னாடி உட்காரும் போது ஒரு பாத்ரூம்ல, அது நான் சொன்னதுதான். ஸோ அந்த உட்கார்ந்த தலைவர் ஆமாம் அது நான் சொன்னதான். அதை வச்சு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணோம் நாங்கள். காமெடி சைடும் கொஞ்சம் நிறைய அதில் ஒர்க் பண்ணோம் நாங்கள். அந்த படத்துக்கு அது பெரிய ப்ளஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் புகழாம் வாசம் இல்லை சார், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவங்களுக்கு அஜித் ஜோதியா வச்சு கமிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் நான் அந்த படம் பண்ணும்போது அப்படியே ஆமாம் அங்கே வந்து ஆஸ்கார் ரவி சாரோடது வந்து அவங்க தம்பி ரமேஷ் பாபு, சுரேஷ் அவர்கள் எங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த படம் முடியறதுக்குள்ளே என்கிட்ட வந்து கதையை கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போதான் ரோஜா கூட்டம் பண்ணிட்டு ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் வந்து ஆஸ்கார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ வந்து என்னை வந்து ஒன்னு கதையை கேட்டு ஓகே பண்ணலாம். த்ரிஷா அப்போ வந்து வந்த புதுசு, அவங்க 3வது படம் இது நினைக்கிறேன். முதல் படம் ஜோடி, அது சின்ன கேரக்டர். ஆமா. 2வது படம் வந்து மௌனம் பேசி, இது 3வது படம். எப்படி நீங்க த்ரிஷா எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்ல அதுல ஒரு இருக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் மனசெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து வித்யா பாலன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். 10 நாள் ஷூட் பண்ணேன். அவங்கள வச்சு ஒரு 10 நாள் ஷூட்டே பண்ணிட்டேன். அது எனக்கு என்னன்னா கொஞ்சம் சில காரணங்களால அவங்களுக்கு தொடர்ந்து பண்ண முடியல. ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க சரியா பண்றதுக்கான நல்ல நடிகை, அதுல எந்த இதுவுமே இல்லை. அவங்க பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழல் வந்தது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அமீர் வந்து மௌனம் பேசி இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து உனக்கு 20 எனக்கு அவரு அந்த படம் ஒன்று எனக்கு 20 உனக்கு அது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த கதைக்கு த்ரிஷா இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் த்ரிஷாவை மீட் பண்ணும் போது அவங்க கதை கூட கேட்கல. நான் கண்டிப்பாக பண்றேன் சந்தோஷ் சார் அப்படின்ட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தோட கேமராமேன் தான் வீரம் சிறுத்தை எல்லாம் டைரக்ட் பண்றாரு இல்லையா, சிவா. அவர் தான் மனசெல்லாம் படத்தை கேமராமேன். ஆமா கேமராமேன். த்ரிஷா வந்து ஒரு பெரிய ஹீரோயினா அதுக்கப்புறம் ரவுண்ட் வந்தாங்க. உங்களுக்கு அந்த படத்தை தெரிஞ்சுதா இவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க? ஆமா கண்டிப்பா தெரிஞ்சது. எனக்கு அந்த எனர்ஜி ஃபுல்லா இருந்தது. அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்றது. அது அவங்க பலமுறை அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கேன். அவங்க அம்மா பேசியிருக்காங்க. ஸோ நான் அப்பவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்ல ஒரு இதாக தான் இருக்காங்க. இப்போ நீங்க அடுத்த படத்துல அவங்களை கமிட் பண்ற அளவுக்கு இதுவா இருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு என்னோட கதை அந்த மாதிரி இல்ல. நிச்சயமா இடையில கண்டிப்பா ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க அம்மாட்ட நான் பேசினேன். பட் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் சரியா இதாகல. அதனால வந்து இப்ப கண்டிப்பா த்ரிஷா அதுக்கான கேரக்டர் இல்லை இந்த கதையில. அதனால வந்து இப்ப கிடையாது. அடுத்தடுத்த கட்டத்துல வேணா இந்த படம் ஹிட் ஆகி அது மூலம் அடுத்து நடக்கும்போது கண்டிப்பா நான் எனக்கு ஆசை தான். கண்டிப்பா த்ரிஷா மாதிரி ஒரு ஹீரோயினோட நல்ல ரொம்ப ஷூட்டிங்ஸ்ல ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு சீனில் முடிச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க. அடுத்த ஷாட் விட்டா கட்ட வந்துடுவாங்க. ரொம்ப சின்சியராக இருந்தாங்க.
அந்த காலகட்டத்துல வந்து இளையராஜா கிட்ட போக ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஏஜ் ஆட்களா போவாங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து ராஜா கிட்ட போனீங்க, என்ன காரணம் அதுக்கு? எனக்கு ராஜா சார்னாவே அப்போ ரொம்ப பீக்ல இருந்த காலகட்டம் தான் சார். அவங்க அப்பவுமே எனக்கு ராஜா சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப பீக் தான், ஒரு பயம் இருக்கும், ஒரு ஜெனரேஷன். ஆமா, அது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப இலகுவா இருந்தது அவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து நான் ஆஸ்கார்ல படம் பண்ண கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சார் கேட்டாரு யாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் ராஜா சார்னு சொன்னேன். அவர் ஆஸ்கர் ரவி சார் வந்து ரொம்ப பாட்டுன்னு அவருக்கு ரொம்ப உயிர். அவர் தொடர்ந்து வந்து ராஜா சாரோட தான் பண்ணிட்டு இருக்காரு படம். என்மன வானில், ரமணா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டாரு. அது என்ன, ஓகே ராஜா சார் சொல்லணும், ஆனா நீ ராஜா சார் வேணும்னு கேட்கற, ஆனா அவர் வந்து கதையை ஓகேன்னு சொன்னாதான் இந்த படம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஓகே நான் சொல்றேன் அப்படின்ட்டேன். காலைல ஒரு 6:30 மணி இருக்கும். ராஜா சார் வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டு நீ கதையை நல்லபடியாக ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு காரில் விட்டு அவரே வந்துட்டார். சார் ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கீழே வராரு. வந்தாலே நான் என்னை பார்த்தா நான் எந்திரிச்சேன்னா, ஓ ரவி சொன்ன டைரக்டரானி, சரி சரி உட்கார் அப்படின்னாரு. உட்காந்தேன். எவ்வளோ நேரம் நீ கதை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னேன். 2.5 மணி நேரம் ஆகுமா? இல்லை நான் போயாகணும், தங்கரபச்சன் படத்தோட பூஜை, அதனால எனக்கு எவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறியா சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ஏன்னா ராஜா சார் ஃபர்ஸ்ட், ரவி சார் வேற வந்து இவர் வந்து ஓகே சொன்னாதான் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டுல நான் அப்படியே யோசிக்கிறேன். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவர் நிப்பாட்டினார். நீ வந்து முழுசு சொல்லு, நான் முழுசும் கேட்குறேன், எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, உடனே சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சேன். சார் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லிட்டேன். அங்கெல்லாம் டைம் வேறு வெயிட்டிங் பூஜைக்கு. கேட்டோன்னே சரி நீ இப்போ நான் ரவிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் சரி என்ன சொல்ல போகிறாரு ஏது சொல்ல போகிறாருன்ட்டு போகிறேன். ஆஃபீஸ் போகிறப்போ ரவி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டார். அவர் போனால் மத்தியானம் கம்போசிங்க உடனே வர சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மத்தியானமே. ஆமாம், அதான் அந்த நீத்தும் நேரத்தில் சாங். அன்னைக்கு போனோடனே அந்த சாங். உங்கள் அனுபவத்தில் இளையராஜா வந்து ஒரு பாட்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டார்? ரொம்ப கம்மி சார், 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். அதாவது அந்த டியூன்ன்றது வந்து இல்லை, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுவார். இதுன்றது நமக்கே தெரிஞ்சிடும் இந்த சாங் ஹிட் அப்படின்னு. அவர் போடுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு எல்லாமே ஏற்கனவே ஒரு டியூன், சிங்கிள் டியூன்ல எல்லாமே நான் சாங் ஓகே ஆச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ உள்ள விஷயத்தோட தான் இருந்தார் அந்த கதைக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துல அதுக்கான இதை முடிவு பண்ணிடுவார். அப்படி முடிவு பண்ணி அவர் ராஜா சார் அந்த பாட்டில் வாசிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த டியூன் போடும்போது 6 மணி பட்டியல் வாசிக்கிறார் இல்லையா, அது மட்டும்தான், அந்த டியூனுக்கு மட்டும் தான் வாசிப்பார். அதுக்கப்புறம் எல்லாமே அவரோட மண்டையிலிருந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த நோட்ஸாக தான் எல்லாமே கொடுப்பாரு. நம்ம அப்படி பக்கத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதோ வாட்ச்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் பண்ணுவார். பார்த்தா அது எதுவுமே நடக்கல. வெறும் பேப்பராக எழுதிட்டே இருக்காரு, உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாரு. மறுபடியும் 9 மணிக்கு வந்து ஃபைனலாக ஒன்று எழுதி முடிச்சாரு. முடிச்சோடனே ஒவ்வொரு சீசனாக உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அந்த நோட்ஸை கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும். அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. சரி ஓகே நீ அங்கே உட்காரு, நான் வரேன் அப்படின்னாரு. நான் வெளியே வந்து அப்படி அந்த ரெக்கார்டிங் இதில் உட்காந்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அங்கே கிளம்புது அந்த இது. உங்களுக்கும் அப்படியே? ஆமாம், எனக்கு நம்பவே முடியல. அப்படியே பார்த்தா அப்படியே அந்த பரவசம் தொத்திக்க ஆரம்பிக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா அது ஒன்றுமே எழுதி கொடுத்தாரு, ஆனால் இங்கே வேற ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது பயங்கர ஏதாச்சும். அப்படியே அன்னைக்கு நான் ஈவினிங்ல ரெக்கார்டிங் முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு படம் தான் ராஜா சார் பண்ணிருக்கீங்க, ஆனா அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. அவர் போட்டோஸ் எடுத்திருக்கீங்க, அவர் எங்க டூர் போனாலும் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அந்த நெருக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய முறை ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக நான் வந்து அந்த மனசெல்லாம் அப்புறம் தப்பான ஒரு கமிட்மெண்ட்ல போய் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் போய் நான் மாற்றினேன். அங்கே ஒரு 1.5 வருஷம் வந்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பெரிய ஹீரோக்காக கதைக்காக சொல்றதா இருந்தோம். அந்த ஹீரோ அந்த கம்பெனிக்கு பண்றதுக்கு தயாரா இல்லை. அதனால அந்த இதில் ஒரு 1.5 வருஷம் கேப் ஆச்சு. இதில் நான் ராஜா சாரை வந்து சந்திக்கவே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணலான்ட்டு. அப்புறம் 1.5 வருஷம் அப்புறம் போனேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னாச்சு ஏன் நீ அடுத்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தோன்னே அவரும் சரி ஓகே. மனசெல்லாம் போய் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க ரொம்ப அன்போட எங்கூட இருந்தாங்க. அந்த படத்தில் எனக்காக வந்து கொஞ்சம் நான் சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ண மாதிரி எடுக்க முடியல, அதுக்கும் சப்போர்ட் பண்ணார் அவங்க ராஜா சார். அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்பப்போ போய் பார்த்துட்டே இருப்பேன். அவர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ரொம்ப எங்கள் ஊரில் அம்மா அப்பாலாம் கூட வர சொல்லி அவங்களோட பார்த்து பேசினாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது போயிடுவோம். அடிக்கடின்றத விட எப்பாவது நான் போய் பார்ப்பேன். அவர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்கள்கிட்ட ரொம்ப ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஆமா, அவரோட ஆமா ஒரு முறை வந்து என்ன கூப்பிட்டாரு. சந்தோஷம் மெசேஜ் போட்டாங்க, நீ கிளம்பி வா அப்படின்னாரு. போனால் இந்த மாதிரி வந்து பண்ணபடத்தில் ஒரு ஷூட் இருக்கு, நீ வந்து வா கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவருடைய பயோபிக்ல சில சீன்கள் அவருக்கானது அதை மட்டும் ஷூட் பண்ணோம். அதுல சிலதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன், எடுத்து கொடுத்தேன். ஆமா, நீங்க அவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா, அப்போ பாடல்கள் ஏதாவது கேட்பாரா? இல்ல, அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, நான் 2 சம்பவம் சொல்லணும். திருச்செந்தூர் போனோம் நானும் சாரும், ராஜா சாரும். ஒரு நாள் காலைல ஒரு 4:30 மணிக்கு நாங்கள் கிளம்புறோம். தூத்துக்குடியில் வந்து சத்யா கார்டன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அதில் தங்கியிருக்கோம். காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் அப்படி தகன்னு குளிச்சு ரெடியாக உட்காந்துருக்காரு. விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக 4:30 மணிக்கு நாங்கள் வந்து காரில் ஏறுறோம். அங்கே இருக்கிற டிராவல்ஸ் டிரைவர் அந்த கார், அது சார் ஃப்ளைட்டில் வந்ததுனால ஏறி உட்காந்தோடனே அவர் ஏதோ ஒரு பாட்டை அப்படி போட்டார் அந்த டிரைவர்.
இவர் சொன்ன வார்த்தை அந்த சவுண்டை கொஞ்சம் கட் பண்ண அப்படின்னாரு. அவ்வளோதான். ஆனா எல்லாருமே டிராவல் பண்ணும்போது ராஜா சார் பாட்டை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காரில் போகிறோம். எப்பாவது ஏதோ பேசிட்டு அப்படி திரும்பி பார்ப்பார், நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிருவார். அவ்வளோதான். அமைதி அப்படிதான் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கோயிலெலாம் முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாரு, இந்த ஊர்களெலாம் எங்கள் அண்ணனை நானும் என் தம்பி கால் படாத இடமே கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து கச்சேரிக்காக அங்கே வருவோம். வந்தால் கச்சேரி வந்து பார்ட்டி ஆஃபீஸில் தான் படுத்துப்போம். தூத்துக்குடியில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் தான் படுத்துப்போம். கச்சேரி முடிச்சுட்டு போகும்போது கருவாடு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த கருவாடு தூக்கிட்டு அப்படியே போவோம். எங்கள் அண்ணன் வந்து மூத்தவர் வந்து பாவலர் வந்து எப்படி தான் பிளான் பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக ஒரு நாள் இங்கே இருப்போம், அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருப்போம். இப்போ நான் அடுத்த நாள் போனால் மதுரையில் இருப்போம். இப்படியே பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீதியிலலாம் காமிச்சாரு. சாயந்தரம் மட்டும் பீச்சில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுமாதிரி பீச்சில் போயிட்டு அவர் மறுபடியும் கொஞ்சம் அப்படி பீச்சில் சைலண்ட் வந்தார். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தார். அதுதான். நீங்க 2003 மனசெல்லாம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கேப் வந்திருக்கு. இத்தனை வருஷம் கேப்ல நீங்க வந்து 50க்கு மேல விளம்பர படங்கள் எடுத்திருக்கீங்க. எந்த விளம்பர படம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது? எனக்கு மில்கி இதுக்கு பண்ணேன். நான் வந்து மாயா அது பண்ணேன். மில்கி மிஸ்டுக்காக ஒன்று பண்ணணும். நிறைய வந்து ஏஜென்சிக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஏஜென்சிக்கு. ஏன்னா நான் வந்து விளம்பர சைடு ஒதுங்கிடக்கூடாது அப்படின்றது வந்து வெளியே இந்த சினிமாக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அந்த டைரக்டர் ஆக்கிடுவாங்க. அப்படி வெறும் எடுத்து மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ இதுக்கு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்றது, காஸ்டிங் எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்களா? இல்ல, அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம எடுத்து மட்டும் தான் கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்தா போதும். அப்படி போதும். இதுக்கு இடையில கமிட்மெண்ட் படங்கள்லாம் வந்தது. எனக்கு என்ன ஆஸ்கார் பிலிம்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி படம் பண்ணிட்டு எனக்கு இந்த புது ப்ரொடக்ஷன் அதெல்லாம் ரொம்ப பயமாவே இருக்கும். எனக்கு இப்போ கூட பண்ற கம்பெனி ஆல்ரெடி அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் தான் இது எனக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதனால வந்து நான் வந்து அப்படியே அதையும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்தேன். இடையில வந்து இந்த பெயிண்டிங் வந்து நம்ம மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சது என்னோட எனர்ஜிக்கு தான். நம்ம அடுத்து படம் பண்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பெயிண்டிங் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லி இந்த பெயிண்டிங்லாம் இப்போ திரும்ப பெயிண்டிங் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பெரிய ஆமா, இது பெருசா பாத்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டா படம் ஆரம்பிக்கிறேன். நான் அதுதான் அது கரெக்டா இது நல்லா ரீச் ஆக ஆரம்பிக்கவும் பட வேலைகள் போயிட்டு இருக்கு. இனி பட வேலைகள் தான் அதிகமா இருக்கும். என்ன படம் பண்றீங்க அடுத்து? இப்போ டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து சன் அப்படின்னு வச்சிருக்கேன் டைட்டில். இன்னும் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கோம். டெக்னீஷியன் வந்து இப்போதைக்கு இன்னும் எல்லாமே ஃபைனல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துருவேன். எல்லாமே நல்ல ஒரு டெக்னீஷியனாக தான் இருக்கேன். நான் யாரையும் எந்த டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தல. ஆல்ரெடி நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். இப்போ ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, சினிமாவும் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஃபிலிம் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு வந்து ஒரு விஷுவலாக வந்து நம்ம நிறையா சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் சினிமாவில் வந்து நம்ம நினைச்ச இடத்த இன்னும் பிடிக்க முடியல அப்படின்றதுனால முழு கான்செப்ட் சினிமாவில் பண்ணி அந்த பெருசாக அடிச்சுட்டு அடுத்த கட்டமாக வேற ஆடு வெறும் இந்த பெயிண்டிங்கே வேற லெவலில் கொண்டு போகிறது எல்லாமே இருக்கு. அதனால சினிமா தான் இப்போ எனக்கு முழுக்க பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஏன்னா அதில் தான் இன்னொன்று நினைச்ச இடத்த நான் டச் பண்ணவே இல்லை. அதுக்கு தான் இப்போ எனக்கு ஒரு தவம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுதான் மத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு, சினிமால இன்னும் பெரிய இப்போ சினிமால வந்து ஒரு கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆட் ஃபிலிம்ல நீங்க எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? ஒரு ஆட் ஃபிலிம்ல ஹிட்டான்னு எப்படி உங்களுக்கு? இல்லை, இப்போ என்ன கிடையாது, சினிமா மாதிரியே ஆட் ஃபிலிம் இப்போ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஆட் எடுக்கிறவங்களாம் குறைஞ்சிட்டாங்க. ஆடு ரொம்ப குறைச்சிட்டாங்க. பெருசாக இந்த மாதிரி கிராண்டராலாம் பண்றது இல்லை. நிறைய டெக்னிக்கா சிஜின்னு வந்துட்டோன்னு ஆயிடுச்சு. எப்படி ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுத்து அவங்க டைரக்டர் ஆகிறாங்களோ அந்த மாதிரி நிறைய குறிப்பாக வந்து இப்போ அந்த ஃபீல்டு ரொம்ப சுமாராக தான் இருக்கு. பழைய அளவுக்கு வந்து அப்போ வந்து ராஜீவ் மேனன் இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆட் ஃபிலிம் டிவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது. முன்ன மாதிரி வர்றது கிடையாது. இப்போ நிறைய வந்து ப்ரொமோஷன்றது வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஈவெண்ட்டு இது மூலம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலம் அவங்க பெருசாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ டைரக்ஷன் தாண்டி ரீசெண்டாக வந்து உங்களுடைய ஒரு புது காலை அதை வந்து நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க, கேமரா எடுத்திருக்கீங்க. அது ரொம்ப பரபரப்பாக. ஆமா ஆமா ஆமா. அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து லிங்குசாமி சொல்லுவார் அடிக்கடி, சந்தோஷ் நீங்கள் கேமராமேன் ஆயிருக்கலாம், கேமராமேன் ஆகுங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் படம் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அதில் பெருசாக நான் வந்து அதை நோக்கி போகலை. செல்ஃபோன் ஒன்று கைக்கு வந்தது இல்லைங்களா, நம்ம வந்ததுலாம் அதில் ஒரு கேமரா ஒன்று இருக்குது. அதன் மூலம் நம்ம ஏதாவது எடுப்போம் அப்படின்னு நான் எடுத்து என்னோட பேஜ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். அப்பப்போ போட்டுட்டு இருப்பேன். அதை நான் நண்பர்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். லிங்குசாமி டைரக்டர் அவங்களுக்கு இந்த மாதிரி நண்பர்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். லிங்குசாமி அதுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக அது இது பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் என்னோட நண்பர் என்னோட படம் மனசுலாம் படத்தில் கோ டைரக்டர் பண்ணார் அன்புன்னு ஒருத்தர். அவரு நானும் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் டீ கொண்டாந்து வச்சுப்பாங்க. அங்கே மெகா மார்ட்டுக்கு வலசரவாக்கம் மெகா மார்ட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை. அங்கே வச்சுட்டு போனாங்க அந்த டீ கடை. எனக்கு பார்த்தோன்னே அது தோணுச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் மட்டும் எடுத்து அது லிங்குசாமிக்கு அனுப்பிச்சேன். லிங்குசாமிக்கு அனுப்பிச்சோன்னா அவர் வந்து பயங்கர ஹாப்பியாகி ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி உடனே நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னார். நான் அவர் போய் ஆஃபீஸில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் கௌதம் மேனன், சசி சார், பாலாஜி சக்திவேல் இவங்களுக்குலாம் அதை ஃபார்வேர்ட் பண்ணிட்டாரு.
வந்து போய் பார்த்தோன்னா ரொம்ப பாராட்டினாங்க. இப்போ அவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டி அவருக்கு மெசேஜ் போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அது சசி சார்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாரு. இது 7 உலக அதிசயங்களை நான் பார்த்ததில்ல, இது அப்படி ஒன்று அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவர் ரொம்ப எனக்கே தெரியல என்னடா இது இவ்வளோ இதாகுன்னு. அதுக்கு வந்து நான் ஷூட் பண்ண விஷுவலும் அதுக்கு போட்ட சாங்கும் பெரிய ப்ளஸ். ராஜா சாருக்கு அது பாதி பங்கு இருக்கு. அந்த புத்தம்பது காலைன்னு சொல்லி அந்த ஆவி பறக்க அது வரும்போது எல்லாம் இதாச்சு. அது வந்து ஒன்று லிங்கு என்ன பண்ணாருன்னா அவருடைய ட்விட்டர்லையும் அது ட்வீட் பண்ணாங்க. பண்ணி ஒரு 1/2 hourல பார்த்தா கேவி ஆனந்த் சார், எனக்கு கேவி ஆனந்த் சார் பழக்கமே கிடையாது, கேமராமேன். அவங்க காலமாக இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் வந்து அது தன்னோட பேஜில் வந்து அதை போட்டிருந்தார், அதை பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய கேமராமேனு அவர் அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்றதாச்சு. அது இல்லாமல் அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது எந்த கேமராவில் எடுத்ததுன்னு கேட்டார். சார் இல்லை சார் நான் வெறும் என்னோட ஃபோன் தான் விவோ ஃபோனில் தான் எடுத்தேன், V11 எடுத்தேன் அப்படின்னா. ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட்லாம் கூட சொன்னார், பாரு எப்படி எடுத்துருக்காருன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே வைரலாக ஆரம்பிச்சது. அங்கங்கே பத்திரிகைகள் பரவ ஆரம்பிச்சு. சூரி, விஜய் சேதுபதி அவங்களாம் பாராட்டிருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் பாராட்டினாங்க. கடைசியாக வந்து பாரதி ராஜா அவங்க வந்து அவரோட பேஜில் போட்டு, ஏன்னா அவர் படத்தோட சாங், அவருக்கு அப்படி விஷுவல் பார்த்தோன்னே ரொம்ப இதாகி அப்புறம் நான் அவரை சந்தித்தேன். ரொம்ப பெரிய லெவலில் நான் பாராட்டினாங்க. அவரும் ரொம்ப பாராட்டி எனக்கு இது பண்ணாங்க. அப்படிதான் அது வைரல் ஆச்சு. ஸோ என்னன்னா அதான் கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம ஆயுதமாக பயன்படுத்துறது தான். அன்னைக்கு அந்த கந்தன் ஆயில் மில்ஸ்னு ஒன்று பார்த்தேன், அதை நான் ஆயுதமாக தான் நினைச்சேன். அதுல இருந்து ஒவ்வொரு இடமும் பற்றி போயிட்டே இருக்கு. இப்படியே உங்க பயணம் இன்னும் உச்சத்தை தொடரணும்னு வாழ்த்து. தேங்க்யூ வெரி மச். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.